ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஸ்ஸா லோக்கரி. இன்னைக்குள்ள வீடியோ கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து மெரைன் டேங்க் செட்டப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இப்போ நம்ம வந்து புதுசாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரைன் டேங்க் வந்து செட்டப் பண்ண போகிறோம். நம்ம நியூ ஷாப்பில் வந்து ஒரு டிஸ்பிளே டேங்க் வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு சீரீஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம், A to Z நீங்கள் வந்து மெரைன் டேங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறதையும் இந்த ஃபுல் வீடியோ செக்மெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கைஸ், நீங்கள் எல்லாருமே வந்து நார்மலாக ஒரு கிளாஸ் டேங்க் வச்சு அதில் இன்டர் ஃபில்ட்ரு அது போக பார்த்தீங்கன்னா மோட்டர் வச்சு செட்டப் பண்ணியிருப்பீங்க. இந்த மெரைன் டேங்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கு. இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feet டேங்கு. இது வந்து 3 அடி நீளம் 1 அடி அகலத்தில் உள்ள டேங்கு. இதுக்கு நம்ம கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸஸை விட 8 mm கிளாஸஸ் திக்னஸில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 3 feet டேங்க் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 4 to 5 feet போகிறீங்கன்னா 12 mm கிளாஸஸ் வந்து பெட்டராக இருக்கும். இந்த டேங்கில் நம்ம வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணி ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மெரைன் டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று ப்ளூ கலர், அப்படி இல்லாட்டி பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளான்ட் டேங்க் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மெரைன் டேங்க் செட் பண்ணுவோம்னா அதுக்கு தேவையானது ஃபில்ட்ரேஷனு. ஃபில்ட்ரேஷன் நார்மல் நீங்கள் இன்டர் ஃபில்ட்ரு அது போக பார்த்தீங்கன்னா ஆனர்பிளாக் ஃபில்ட்ரேஷன்லாம் வைக்கக்கூடாது. இதுக்குன்னு வைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சம்பு சிஸ்டம் தான். சம்பு சிஸ்டமும் இப்போ நம்ம வந்து ப்ராசஸில் இருக்குது. இப்போ நீங்கள் வரக்கூடிய வீடியோஸில் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஒர்க் ப்ராசஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்குள்ள பைப்லைன் எல்லாமே நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணுவோம். அது எல்லாம் ப்ராசஸ் ஆகும். இந்த இதுக்கு வந்து நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரேக் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து 3 feet into 2 feet ஸ்டீல் ரேக் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டீல் ரேக் வந்து நாங்கள் வந்து ஓப்பனாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறதுக்காக ஓப்பனில் வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மெரைன் டேங்கை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு உட்டு க்ளோஸில் வரும். உங்களுக்கு கேபினெட் மாதிரியே செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். இது நம்ம வந்து நம்மளோட ஷாப்பில் டிஸ்பிளேக்கு வச்சிருக்கனால கஸ்டமருக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணதுக்காக நம்ம ஓப்பனாக வந்து இந்த ரேக்கை செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போர் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். லீக்கேஜ் எல்லாம் செக் பண்ணியிருக்கு. ப்ளம்பிங் எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஹெட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுலேருந்து வெளியெடுத்து ஒரு எல் கொடுத்துருக்கோம். பால் வால்வு யூனியன் கொடுத்துருக்கோம். யூனியன் எதுக்காக பார்த்தீங்கன்னா டேங்கையும் சப்பையும் நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணதுக்காக அந்த யூனியனை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வாட்டர் ஃப்ளோ வந்து சம்பு கண்ட்டு இன்லெட்லேயும் சேம் ப்ராசஸில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக NRV ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஷட் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு இந்த NRV வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக அடிஷனலாக பார்த்தீங்கன்னா சில்லருக்காக 2 பால் வால்வ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து இன்லெட்டில் ஃப்ளோ ஆகும். இன்லெட்டில் ஃப்ளோ ஆகிறதுக்காக நம்ம ஒரு பர்பஸில் வந்து செட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஹெட்டு தான். பவர் ஹெட்டு உங்களோட டேங்க் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பவர் ஹெட்டை செட் பண்ணி நீங்கள் அந்த இன்லெட் பைப்பில் ஃபிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து இன்லெட்டில் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். இது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலேஷனில் ப்ராசஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்லெட் பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்லெட் பைப்லேருந்து கீழே சம்புக்கு வரும். சம்பிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லெட் பைப்புக்கு வரும். 3 days later. கைஸ், நீங்கள் ஒரு நார்மல் டேங்க் செட்டப் பண்ணீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபிஷ்ஷஸ் வளர்ப்பீங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணது வந்து RO வாட்டர் தான். ஆனால் நீங்கள் மெரைன் டேங்க்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து RO வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த டேங்கில் வந்து அரௌண்ட் ஒரு 12 cans வாட்டர் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து கேன் வாட்டர் மட்டும் ஃபில்அப் பண்ணோன்னா நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அடிஷ்னலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரைன் டேங்க்குள்ள சால்ட் வந்து ஆட் பண்ணணும். இதான் மெரைன் டேங்க்குள்ள சால்ட்டு. இதில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இந்த டேங்கில் நம்ம வந்து இந்த சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30 லிட்டரு கேன் வாட்டருக்கு 1 கிலோ சால்ட் வரை நீங்கள் வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும். சாரி கேஸ், நம்மளால் இப்போ வந்து இந்த செட்டப் எப்படி பண்ணோங்கிற வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போ நம்ம இதில் வந்து ஹார்ட்ஸ்கேப் அதுபோல் பார்த்தீங்கன்னா சேண்ட் எல்லாமே போட்டு செட் பண்ணிட்டோம். கைஸ், இப்போ நம்மளோட ஷாப்பில் உள்ள மெரைன் டேங்க் டிஸ்பிளே டேங்க் தான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கோம்னா 8 mm கிளாஸில் 3 feet டேங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு வந்து மெரைன் சாண்டு அதுபோல் பார்த்தீங்கன்னா மெரைன் ராக்ஸ் வச்சு ஸ்கேப்பிங் பண்ணியிருக்கோம். இது ஹார்ட்ஸ்கேப் மெத்தடில் தான் செட்டப் பண்ண முடியும். நீங்கள் பிளானட் டேங்க் எல்லாமே நம்ம வந்து அக்வாஸ்கேப்பிங் பண்ணுவோம். இது வந்து நம்ம மெரைன் டேங்க்னால ஹார்ட்ஸ்கேப் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வந்து மெரைனுக்குள்ள சாண்டு ராக்ஸை வச்சு அட்டாச் பண்ணி RO வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா மெரைன் டேங்க்குள்ள சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நார்மலாக வாட்டர் ஃபில் பண்ணிட்டு 1 week நம்ம வந்து வாட்டர் சர்க்குலேஷன் பண்ணிட்டு ஃபிஷஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். இதில் அப்படி கிடையாது. இதை நம்ம சால்ட்டை ஆட் பண்ணி நம்ம வந்து பெனிஃபிஷியல் பெட்டையை உருவாக்க வைக்கணும். அதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து 30 to 40 நாள் கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து உள்ள இதுக்குள்ள மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தான். ஃபில்ட்ரேஷன் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சம்பு டேங்க்கு
கைஸ் இந்த இடம் தான் அவுட்லெட்டு, டேங்கோட அவுட்லெட்டு. வாட்டர் ஃப்ளோ ஆகி கீழே உள்ள சம்புக்கு வரும். சம்புக்கு வரதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபில்டர் சாக்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஃபில்டர் ஆகி அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்ஸு. செராமிக் ரிங்ஸில் இந்த வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி அதுக்கு அடுத்த மெரைன் டேங்க் பொறுத்தவரை நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மர்னு ஒரு ப்ராடக்ட்டை வந்து அட்டாச் பண்ணணும். அதுதான் பேசிக்கானது. இது இருந்தால் தான் நீங்கள் வந்து மெரைன் டேங்க் வந்து லாங் லாஸ்டிங்காக கொண்டு போக முடியும். இது இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா டெம்பரரி பர்பஸ்க்காக மட்டும் தான் வச்சுருக்க முடியும். லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து மெரைன் டேங்கை வந்து கொண்டு போக முடியாது. இந்த பபுள் மேகஸ் ஸ்கிம்மர் வந்து நம்ம இந்த டேங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோட்டீன் ஸ்கிம்மரும் ஃபில்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி ஃபிஷஸோட வேஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு வந்து கிளியர் பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்பும். இந்த இடத்துல இருந்து நம்ம பவர் ரேட் கொடுத்துருக்கனால இது வந்து டாப்பில் உள்ள டேங்குக்கு வந்து வாட்டரை வந்து பம்ப் பண்ணி விட்டுரும். கைஸ் ஃபில்ட்ரேஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வேவ் மேக்கரு. வேவ் மேக்கர் என்ன பண்ணுன்னா கடல் அலையை உண்டாக்குற மாதிரி இதோட ப்ராசஸ் வந்து ரெடி ஆகும். அதனால நம்ம வந்து சன்சன் பிராண்டில் உள்ள பேசிக்கான ஒரு வேவ் மேக்கர் வந்து இந்த டேங்கில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த டேங்கை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பட்ஜெட் வைஸாக தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி முடிஞ்ச அளவு நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கம்மியாக பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டேங்கை. எல்இடி லைட்டு பொறுத்தவரை இந்த டேங்க் நம்ம வந்து ப்ளூ கலர் லைட்டிங் தான் கொடுக்கணும். அதனால் நம்ம இந்த டேங்க் வந்து ப்ளூ கலர் லைட்டிங் கொடுத்துருக்கோம். பிளானட் டேங்காக இருக்கா நீங்கள் வார்ம் ஒயிட் கலர் லைட்டிங் வந்து கொடுக்கலாம். நம்ம சீஃபிஷ் வந்து இந்த டேங்கில் ஆட் பண்ண போகிறதுனால ப்ளூ லைட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம வந்து ஓரளவு ஃபிஷஸ் வளர்க்கக்கூடிய சைஸ்க்குள்ள டேங்க் தான் வச்சுருக்கோம். 3 ஃபீட்டில் வந்து பண்ணியிருக்கோம். 2 ஃபீட்டில் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான ஃபிஷஸ் தான் நீங்கள் வந்து வளர்த்துக்கிற முடியும். இதில் உள்ள ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு நம்ம வாட்டரை வந்து சர்க்குலேஷன் பண்ண விட்டுருவோம். அப்போ தான் இதில் வந்து பெனிஃபிஷியல் பேக்டீரியா வந்து க்ரோ ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு ஃபிஷ்ஷை வந்து சாம்பிளுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அது சர்வே ஆன போதும் அடிஷ்னலான ஃபிஷஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். வரக்கூடிய வீடியோஸில் ஃபிஷஸ் எப்படி ஆட் பண்ணுவோம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் சொல்லியிருந்தேன். இதில் நம்ம கொஞ்சம் லிட்டில் பிட்டு ஒர்க் பிஸினால ஹார்ட்ஸ்கேப் எப்படி பண்ணோம், இந்த ஸ்கிம்மர் எப்படி அட்டாச் பண்ணோங்கிற வந்து நான் சொல்லலை. உங்களுக்கு அதை பற்றி இண்டிவிஜுவல் வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி டேங்க் செட்டப் பண்ணணும் எதுவும் ஐடியாஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து நம்மளோட ஐடியாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு நியர்பையில் எங்கேனாலும் ஒரு டேங்க் செட்டப் பண்ணணும், மெரைன் டேங்க் செட்டப் பண்ணணும்னா அதுக்கான A to Z ப்ராடக்ட் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். அதையும் நீங்கள் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த டேங்கோட ஓவரால் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுது. ஆனால் இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு நம்ம வந்து ஃபிஷஸ் ஆட் பண்ணால் தான் ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு எப்படியுமே நம்ம ஒரு 30 நாள் 40 நாள் வெயிட் பண்ணால் தான் நம்ம வந்து இதில் வந்து ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ண முடியும். நார்மல் டேங்க் மாதிரி சடனாக நம்ம வந்து 1 or 2 டேஸ்லேயே ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம சேல்ஸ் பர்பஸ்க்காக மட்டும் பண்ணலை. இது எல்லாமே சாம்பிள் மெத்தட் தான். நம்ம வந்து ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸ்பிளே டேங்கை வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து மெரைன் டேங்க் வந்து உங்கள் வீட்டில் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணணுங்கிறத யோசிச்சு வச்சுருக்கோம். உங்களுக்கும் இந்த டேங்கில் என்னென்ன ஃபிஷஸ் ஆட் பண்ணணுங்கிற ஐடியா இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபிஷஸையும் நம்ம வந்து இந்த டேங்கில் வந்து ஆட் பண்ணதுக்கான சான்சஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். கைஸ் ஓவரால் செட்டப்பை வந்து நான் ஒரு கிளான்ஸாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.